ஒரு வழிப்போக்கர் வந்து ஒரு ஒரு ஏரியால நடந்து போயிட்டு இருந்தாரு. அது பார்த்தா நெறைய தோட்டங்கள் இருக்காங்க. ஆனா, அதுல ஒரு குறிப்பிட்ட தோட்டம் எல்லா தோட்டங்களையும் விட ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப பசுமையா இருக்கு. இவருக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ அந்த தோட்டக்காரர்கிட்ட போய் இவரு கேட்கிறாரு. "எல்லா தோட்டமும் அழகா தான் இருக்கு. ஆனா உங்களோடது பிரத்யேகமா ரொம்ப அழகா இருக்கு. பூக்கள்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா, ரிச்சா, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நீங்க என்ன ஸ்பெஷலா பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், "நான் ஸ்பெஷலா ஒண்ணும் பண்றதில்லைங்க. நானா இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே க்ரோ ஆகணும், நல்லா வரணும் அப்படின்னு நான் எதையுமே ஃபோர்ஸ் பண்றதில்ல. அதுக்கு மாறா நான் ஒரு விஷயம் பண்றேன். அதுங்க வளர்ச்சிய தடுக்கிற எதுவோ அத நான் களைஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இதே கான்செப்ட்ட நம்ம லைஃப்லயே நம்ம யூஸ் பண்ணலாமே. வெற்றி அடையணும், பயங்கர பரபரப்பா இருக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா அதே சமயம் எந்த ஒரு பர்ட்டிகுலர் நம்மளோட பிஹேவியர்னால நம்ம வெற்றி நம்மள விட்டு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எது உங்களுக்கு தடையா இருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு பிஹேவியர இன்னியோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இனிமே நமக்கு அது வேண்டாம். உங்க வெற்றிக்கான பாதைய மட்டும் யோசிங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. காமா இருங்க. நெறைய புது விஷயங்கள் கத்துக்கோங்க. கண்டிப்பா அந்த தடைகள நீங்க களையும்போது வெற்றி உங்களுக்கு தவிர்க்க முடியாததாயிடும். யோசிச்சு பாருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.